கன்னியாயினுடைய உருவாக்கம் பற்றி திருக்கோணேஸ்வர வைபவம் என்ற நூல் பின்வருமாறு கூறுகிறது. ராவணன் தன் தாயாரின் வழிபாட்டுக்காக சிவலிங்கம் பெற திருக்கோணேஸ்வரம் வந்தான். லிங்கம் பெற பல முயற்சிகளை மேற்கொண்டான். அவன் லிங்கத்தை பெற்று திருநிலைப்படுத்திவிட்டால் அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று திருமால் உணர்ந்தார். எனவே திருமால் அவன் சிவலிங்கத்தை அடைய வண்ணம் தடுக்க முயன்றார். அவர் முனிவர் வேடம் தாங்கி வந்து உன் தாய் இறந்து விட்டாள் என கூறினார். இது கேட்டு கலங்கினான் இலங்கை வேந்தன். முனிவர் வேடம் தாங்கி வந்த திருமாலிடம் தனது தாயாரது ஈமக்கிரிகளை செய்யும்படி வேண்டினான். அதற்கு உடன்பட்ட முனிவர் ராவணனை அழைத்துக் கொண்டு திருவோணமலைக்கு மேற்கு திசையாக உள்ள கன்னியா என்னும் இடத்துக்கு வந்தார். அவ்விடத்தில் தனது கையில் உள்ள தண்டினால் 7 இடங்களில் ஊன்றினார். முனிவர் ஊன்றிய 7 இடங்களிலும் கடுஞ்சூடு, இளஞ்சூடு, கடுங்குளிர், இளங்குளிர் முதலிய 7 வகை பேதம் உள்ள நீர் ஊற்றுக்கள் தோன்றின. அவ்விடத்தில் ராவணன் தன் அன்னையின் ஈமக்கிரிகைகளை செய்து முடித்தான். அன்றிலிருந்து இந்துக்கள் தமது தாய் தந்தையரின் நினைவு கிரிகைகளான சித்திரை முழுமதி நாள், ஆடி மறைமதி நாள் ஆகிய நாட்களில் கன்னியாவின் கிரிகைகளை நிறைவேற்றி வருகின்றனர். இதுதான் கன்னியாவுக்கு ராவணனுக்கு தொடர்பு பற்றிய ஐதிக கதை இதுதான். அதே நேரம் அங்கு பல விடயங்கள் நீங்கள் சென்று பார்வையிட்டு திரும்பிய போது புதிதாக ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கின்றது. புத்தர் சிலை நிறுவப்பட்டது மட்டுமல்ல, அது எப்போது வந்தது என்று தெரியாது. இலங்கையில் ஒரு பேரிடர் இடம்பெற்று அந்த சோகத்தோடு மக்கள் இருக்கின்ற போது பௌத்தமயமாக்கல் தீவிரமாக இடம்பெறுகிறது. ஆனால் நாங்கள் மக்களுடைய மனம் புண்படுகின்ற வகையில் எதனையும் செய்துவிட மாட்டோம் என்று அரசு கூறுகிறது. கன்னியா வெந்நீரூட்டுக்கும் அதற்கு அண்மையில் அமைந்துள்ள பில்கம் விகாரைக்கும் ஏதாவது தொடர்புகள் உள்ளதா, அல்லது இந்த விகாரை செயற்கையாக உருவாக்கப்பட்டதா, அல்லது இது பற்றி என்ன வரலாறு என்ன கூறுகிறது? கன்னியா வெந்நீரூட்டானது திருகோணமலையில் உள்ள அனுராதபுரம் சந்தி என்னும் இடத்தில் இருந்து ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த சந்தியில இருந்து ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தொலைவில் அனுராதபுரம் பிரதான வீதியிலிருந்து உள்நுழைவாக 7 கிலோமீட்டர் தொலைவில் வெல்கம் விகாரை என்பது அமைந்திருக்கின்றது. வேறு விதமாக கூறினால கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் இருந்து ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தொலைவில் வனம் அடர்ந்த பிரதேசத்தில் அமைந்திருப்பது வெல்கம் விகாரை ஆகும். வெல்கம் விகாரைக்கும் கன்னியா வெந்நீரூற்றுக்கும் இடையில் ஏதாவது வரலாற்று தொடர்புகள் இருப்பதாக தெரியவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டு அறியப்பட்ட சாசனங்களில் மயிலங்குளம் சாசனம், வெல்கம் விகாரை சாசனம் ஆகியன முதன்மையானவை ஆகும். வெல்கம் விகாரை சாசனமானது திருகோணமலை மாவட்டத்தில் கன்னியாக்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெல்கம் விகாரையை சோழர்கள் பாதுகாத்து ஆதரவளித்ததாக கூறுகிறது. சோழருடைய படையெடுப்பு நடந்து 10ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு முன்பே வெல்கம் விகாரை இருந்திருக்கின்றது. ஆனால் வெல்கம் விகாரையின் தோற்ற காலம் குறித்து தெளிவான தகவல் இல்லை. சோழரது ஆட்சியின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டம் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து வெல்கம் விகாரையானது ராஜராஜ பெரும்பள்ளி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இங்கு கிடைக்கப்பெற்ற அதிகமான அறக்கொடை சாசனங்கள் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இதனை ஆதாரமாக கொண்டு பார்க்கையில் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு வந்த தமிழ் புத்த பிக்குகளால் வெல்கம் விகாரை உருவாக்கப்பட்டிருக்க கூடும். இங்கு கிடைக்கப்பெற்ற சாசனங்களின் மூலம் ராஜராஜ சோழன் 44 பசுக்களை விகாரைக்கு தானம் அளித்ததாக அறிய முடிகிறது. இந்த பசுக்களில் இருந்து புறப்படும் நெய் விளக்குகள் எரிக்க பயன்படுத்தப்பட்டது.